பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இப்போ ஒரு விஷயம். இப்போ நம்ம அ பாபா சாஹேப் யார் அம்பேத்கர் இருக்காங்கல்ல, அம்பேத்கர் இறந்து போயிட்டாங்களே. சட்டம் அ மேதகு சட்டம் இயற்றியவர். அப்புறம் பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள். அவர்கள் பற்றி நான் பேசல. எனக்கு பேச விருப்பமும் இல்ல. பட் சும்மா ஒரு கொஞ்சம் அவங்கள அப்படி ஏன்னா தொடாமல் அது பேச முடியாது. அதுக்காக தான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் பிரச்சனை, என் வாலிப பெண்கள், என் இளைஞர்கள், அவர்கள் ஈன்று எடுக்கும் குழந்தைகள், அப்படிப்பட்ட அவர்களுடைய பேர குழந்தைகள், நாளை அவர்களுடைய எதிர்காலம், அதுதான் எனக்கு முக்கியம். அதை பற்றி தான் நான் காலங்காலமாக கத்தின்னு கிடக்குறேன். எனக்கு பசங்களை பற்றியோ, கல்வியை பற்றியோ, அரசியல்வாதியை பற்றியோ, அமைச்சர்கள் பற்றியோ, அதிகாரிகள் பற்றியோ, போலீஸ்கார் பற்றியோ, வக்கீல் பற்றியோ, நீதிபதி பற்றியோ எனக்கு துளி கூட அக்கறை கிடையாது. எனக்கு அவங்க தேவையும் கிடையாது. எனக்கு தேவை என் இளைஞர்கள், என் வாலிப பெண்கள், அவர்கள் ஈன்றெடுக்கும் குழந்தைகள், அவர்களுடைய பேர குழந்தைகள். ஏனென்றால் உலகம் அவர்கள். இந்த உலகமானது எந்த கிடையாது. நான் கிழப்பையன், ராத்திரி செத்துடுவேன், இல்லை இப்போ கூட செத்தாலும் செத்து போயிடுவேன். ஏன்னா இது எனக்கு சொந்தமான உலகம் அல்ல. இது இளைஞர்களுக்கு சொந்தமானது, வாலிப பெண்களுக்கு சொந்தமானது, அவர்கள் ஈன்றெடுக்கும் குழந்தைகள், பேர குழந்தைகள். அப்படியே அதுதான் ஜெனரேஷன் சொல்கிறோமே. என்னது இதுதான். கிளப்பையன் செத்து போனானா முன்னோரு அவன் செத்து போனான், அவன் செத்து போனான், அவன் செத்து போனான், அவன் செத்து போனான், அவன் செத்து போய் ஏடா 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனிதன் தோன்றி, மனிதன் அந்த பரிணாம வளர்ச்சி அவர் டார்வின் சொல்கிறார். அதை ஊற்று. சயின்ஸ் என்ன சொல்லுது? 4.5 கோர்ஸ் முன்னாடியே உலகம் தோன்றி விட்டதுன்றான். என்னது? பிக் பேங், கடவுள் துகள்கள், பெரு வெடிப்பு அப்படின்றான். அதையும் ஊற்று, இதையும் ஊற்று, எதையும் ஊற்று. இன்னைக்கு வா, இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்குண்ணா மார்ச் மாதம். தேதி என்ன? வாட்ஸ் த டேட் டுடே? 17. சரி, ஓகே. காலையில் என்ன சோறு சாப்பிட்டியா? பல்லு விளக்குனியா? எழுச்சியா? ரைட்டு. வெளியில் போனேன், நான் பிச்சைக்காரன் கட்டிங் கேட்பானா? உன் ஃப்ரெண்டு தான்டா. ஐயோ, அதுக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டியே இன்னும் ஏந்திரிக்கலையா? அவன் ஏந்திரிக்கும் போதே காப்பிக்கு பதில் கட்டிங் கேட்பாளோ? நீ தான் ஊற்றி குடிப்பியோ? ஓ, இந்த லட்சத்தில் குடும்பத்தை உலகம் போய் நிற்குது. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், 2 அரசாங்கத்துக்கும் இன்று எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்க வேண்டும், இன்று இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், புது புது சட்டங்களை இயற்றலாம். அதிகாரம் இருக்குது. சட்டம் ஏறு உலகம் எங்கே வேணால் போய் கேட்டுப்பார். புது புது சட்டங்களை மத்திய அரசு, மாநில அரசு ஒன்று கூடி உட்காந்து பேசி, ஏன்னா செல்ஃபோனு விற்கிறதுக்கும், சிம் கார்டு விற்கிறதுக்கும் மீட்டிங் போடுற, போர்டு மீட்டிங், மயிறு மீட்டிங்கு. ஏடா இந்த எல்லாம் இனிமேல் ஒரு மயிறு இந்த இந்துஸ்தான் ஒரு ஒரு கூடையில் வந்து அரிசி, பருப்பு, மிளகாத்தூள், மயிறு, மண்ணாங்கட்டி 3 ரூபா பேக்கேஜ் இதில் வாங்கிக்க. இதை நீ 10 பேருக்கு எல்லாம்னா இன்னும் ஒரு மயிறு எம்ம சொல்லு. ஒரு புடவையை 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிற. இப்போ பண்ணி பண்ணி நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும், அவர்கள் ஈன்றெடுக்கும் குழந்தைகள், அவர்கள் பேர குழந்தைகள், அந்த வம்சத்துக்கு தான் அது சொந்தம். நாய், திருட்டு நாய், பாவத்தின் சம்பளம் மரணம், ஏற்கனவே லஞ்சம், ஊழல், திருட்டுத்தனம், ஐயோக்கியத்தனம், எல்லா வகையான குற்றங்களையும் பண்ணி, அப்படிப்பட்ட குற்றங்களால் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்று நன்றாக தெரிந்திருந்து வேதம் படித்து ஏழையை ஏமாற்றியிருக்கிறார். நன்றாக படித்து விட்டு பாமர மக்களை, படிக்காதவனை ஏமாற்றி இருக்கிறாய். உனக்கு எப்பேற்பட்ட தண்டனைகள் வழங்க வேண்டும்? படித்தவன் எப்படா ஒரு பாமரனை ஏமாத்துருவான்? படித்தவன் ஏமாற்றலாமா? எவ்வளோ பெரிய தப்பு. வேதம் படித்தவன் ஒரு ஏழையை ஏமாற்றலாமா? பாவம், ஒன்று அறியாதவன், படிக்காதவன். என்னதான் நானே அவங்க திட்டுற, படிக்காத நாய பரதேசி, போய் ஒழுங்காக போய் படிச்சுலாம் இந்த மாதிரி நீ ஆக மாட்டேல்ல, நீ நல்லா இருக்கலாம்ல, படிச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை எவனாவது ஏமாற்றுவானா? இந்த மாதிரி அல்ல கைங்க கிட்டலாம் நீ போய் கை கட்ட வேண்டியது இல்லைல்ல, அதுக்கு தான் நான் படின்றேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களே, வாலிப பெண்களே, முதல்ல இந்த அரசாங்கத்திடம் போராடுங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று கூடுங்கள். சட்டத்தை மாற்றி அமைக்க சொல்லியா? அந்த சட்டம் இந்த சட்டம் எல்லாமே ஓட்டையாகுது. இவங்க சட்டத்தால் தான் ஓசோன்லேயே ஓட்டையை போட்டானுங்க. ஓசோனில் ஓட்டை போட்டானே, எப்படி ஓட்டை விழுந்தது? இவன் சட்டம் சரியாக இருந்திருந்தால் ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்குமா? இவர்களது சட்டம் சரியாக இருந்திருந்தால் ஓசோனில் எப்படி ஓட்டை விழும்? சொல்லு நீதிபதி, சொல்லு வைக்கீலே. அதனால தான் வைக்கீல உன் பொண்ணு வந்து கஞ்சா குச்சிட்டு அவங்களே ஓடி போயிடுச்சு.
சொல்லு நீதிபதி, வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு வெளிப்படையாக யதார்த்தமாக என்ன மாதிரி பேசுங்க நீதிபதி. எங்கே உங்கள் பொண்ணை காணா போயிடுச்சு, டிரைவர் கூட்டின்னு போட்டானா? சொல்லு நீதிபதி. நீ பண்ண பாவம் நீதிபதி. அப்பாவி வந்து தூக்கி உள்ளே வச்சுட்டா, ஜெயிலில் வச்சுட்டா, குற்றவாளிகளை எல்லாரையும் வெளியே விட்டுட்டா. இந்த திமுக கட்சியில் இருக்கிறோம் எல்லாரும் குற்றவாளி உனக்கு நல்லா தெரியும். இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறோம் தொண்டன் மயிறு வாழை கட்டாக வருது எல்லாரும் குற்றவாளி உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவனை வெளியே விட்டேன். பாவம் பிரிட்ஜ் அடியில் தூங்குறவனை கூட்டின்னு போய் ஷவ் பண்ணி அவனை உள்ளே வச்சுட்டேன். இதெல்லாம் பாவம் இல்லை. அதுக்கு தான் இயற்கை வருது. இயற்கை வந்து மூஞ்சி பின்ன போகுது. அது இருக்கட்டும். நான் சொல்லுது பார், இளைஞர்கள் வாழ்க்கையில், வாலிப பெண்கள் வாழ்க்கையில் தலையிடாத, தலையிட்டினா உன் தலை போயிடும். ஒரு தலை தெரிச்சிடும், வெடிச்சு சதுரி போயிடுவேன். இது அவர்கள் உலகம். அவர்கள் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வழி நடத்த போகிறார்கள். அது நாசமாக போகுதோ நல்லா இருக்குதோ அது அவங்களது. நீ யார் அவங்கள தடுக்கிறதுக்கு? அவங்கள வாழ விடாமல் அவங்கள அடி முட்டாளாக்கி எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் ஃபாரினில் போய் அவங்க விதையை காட்டுறான், இந்த ஊரில் காட்ட முடியல. எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாளன், எப்பேற்பட்ட சிந்தனையாளன். ஒரு தெருவில் 100 இல்லை 1000 டைரக்டர் இருக்கிறான், ஒரு தெருவில் 1000 பாடகர்கள் இருக்கிறான், ஒரு தெருவில் 1000 மியூசிஷியன் இருக்கிறான், ஒரு தெருவில் 1000 மேஜிக் மேன் இருக்கிறான். கண்டுபிடிப்பாளன், சயின்ஸ், வரலாறு, அது லொட்டு லொசுக எல்லாமே இருக்காங்க. கோடிக்கணக்கான திறமைசாலிகள் இங்கு இருக்கும் பொழுது அவர்களை நீ மதிக்காமல் அவர்களுடைய கண்டுபிடிக்க ஏடா பேட்டன் ரைட்டு கொடுக்க மாட்டேற? இதுக்கு நான் பேரண்ட் ரைட்டு கொடுக்க மாட்டேறேன். எவ்வளோ சின்ன பசங்க என்னென்னால கண்டுபிடிக்கிறாங்க சைக்கிள். சில விஷயம்லாம் நான் பார்க்குறேன், அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஏன்னா நீ அவங்க இதுக்கு வந்து நீ பேட்டன்ட் ரைட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா மயிருடா கவர்மெண்ட், நீ மயிறு கவர்மெண்ட். உன் கவர்மெண்ட்டு நாசமாக போடுவோம். 2024 26 நீ மயிராக போகிற போ. சாவ போகிறீங்கடா எல்லோரும். பார்த்தியா அமெரிக்கா? பார்த்தியா அமெரிக்கா? நான் பார்த்தேன். இன்னும் தெரியல, எங்கேயோ ஒரு 7 மகான்ன்றான், அப்புறம் என்னமோ 40 மகான்ன்றான், 3 ஒன்றா சேர்ந்து வந்ததுன்றான். எது? சூறாவளி, தென் வாட்டு, புழுதி காற்று, தென் நாசமாக போச்சு. எல்லாம் பருக்குது, காரெல்லாம் அப்படி சாய். நம்ம ரஜினிகாந்த் எப்படி இந்த காரை அப்படி தூக்கி அப்படி விடுவார், அப்படி பார்க்கும். நம்ம ரஜினிகாந்த் பற்றின சமயம் பண்ணார். சிகரெட்டை கூட அவர் சும்மா நம்மள மாதிரிலாம் ஒழுங்காக, என்ன மாதிரிலாம் ஒழுங்காக குடிக்க மாட்டார். அப்படின்னாரு. அப்படி ஆயிடுச்சு. காரெல்லாம் பருக்குதுடா, கார் பருக்குது. மரம் சும்மா டமான்னு ஓடியுது, அப்படியே சும்மா ஓடுது. போய் பாரு, வீட்டில் ஓடிட்டு தான் கிடக்குது. நான் பார்த்தேன். நாசமாக போயின்னுக்குதுல அமெரிக்கா அங்கே எல்லாம் சாவலாம்டா. எல்லாம் சாவலாம். இதை போய் ஏழை மக்கள், இந்த உலகத்திலே தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான நாடு இல்லை தெரியுமா உனக்கு? போய் அதுக்கு தான் போய் நிறைய நியூஸ் படிக்கின்றேன், பேப்பர் படிக்கின்றேன், நிறைய வெளிநாட்டு நியூஸ் எல்லாம் படிக்கிறேன். நீ கும்முடி பூண்டியை தாண்டாமல் இங்கேயே நக்கின்னு இருந்தால் செத்து போடுவாடா. டே கிளப்பசங்களா, சீக்கிரமாக சாகுடா. கிளவி சீக்கிரமாக சாப்பா சனிங்க போய் சாவுங்க. தர்தரம் பிடிச்சி நாய்ங்களா, உங்களால் உங்கள் குழந்தைங்க பாவம் அனாதியாக ரோட்டில், நீ பண்ண பாவத்துக்காக ரோட்டில் அனாதியாக காரில் அடிப்பட்டு, லாரியில் அடிப்பட்டு, வீட்டில் உக்காந்து விடும்போது ஹார்ட் அட்டாக்கில் செத்து போகுது. புறம்போக்கு எச்ச நாதாரி கிளப்பசங்களா, கழுவிங்களா, ஒழுங்காக ஓடிடுங்க. இல்லை இயற்கை வச்சு செஞ்சுருவங்கள. நெஞ்சு வலிக்குது, விட்டுறலாம், வலிக்குது. கத்துறேன்ல, இப்போ கற்றுலாம் வலிக்காத. நீ மயிர் கேட்கலனாலும் கத்தின்னு தான் இருக்கணும். அது ஏன் விதி, ஏன் தலையெழுத்து? சனியனுங்களை திருந்தி தொலைங்க சனியனுங்களை.